இதுதான் வேலை. நாங்கள் மழை எடுத்தனாலே உடனே காற்றெல்லாம் பாருங்க எப்படி ஃபுல்லாக அப்பா பெரிய காற்றோட தான் மழை வருது. அம்மா மரங்கள் எல்லாம் குளரணும், சரியாக குளரணும். குடையா அப்பா குடை தேவை. மழை துவங்கிட்டது சவுண்டில் பாருங்க எல்லாத்தையும் மழை துவங்கினதும். அப்படியே சும்மா மேலால் பார்த்து கொண்டு வருவோம் எப்படி பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லி. எந்த பழங்களும் மருந்து அடிக்கக்கூடாது தானே? அதுதான் இப்போ எங்களோட அரசாங்க சட்டத்தின்படி பழங்களுக்கு மருந்து அடிக்கக்கூடாது, தானாகவே இயற்கையாக பழக்கணும். புகை போடலாமே என்ன புகை இந்த வருஷம் என்ன அரசாங்கம் கிளியர் பண்ணி இருக்குமோ பள்ளங்கள் போகிற மாதிரி. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்கள் இப்போ நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் சென்டரில் நிற்கிறோம், மின்சார நிலைய வீதி. இங்கேன்னு வந்து நாங்கள் சொன்னால் இப்போ ஒரு 15-20 நாளைக்கு பிறகு இங்கே மழை திருப்பி துவங்கி இருக்குது. நான் இதுக்கு முதல் பெய்த மழை வீடியோவும் போட்டிருக்கேன். இன்றைக்கு 2வது நாளாக வெளுத்து கொண்டு இருக்குது மழை. இங்கே வெள்ளம் தெரியும், நான் மழைன்னு சொன்னாலே யாழ்ப்பாணம் நல்லூர் போன்ற இடங்களில் வெள்ளம் ஏறிடும் படக்கண்டு. இங்கே எப்படி என்ன நிலவரம், வியாபாரிகளின் நிலைமை என்ன, இங்கே யாழ்ப்பாணம் பாராக்கள் நிலைமை, மலையாள ஆக்கள் வந்திருக்கணுமோ, இந்த யாழ்ப்பாணத்தை பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கு மழை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காணொலியாக காட்டணும்னு சொல்லி மினக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறோம். சரி, மறக்காமல் புதுசாக யாராவது வந்துட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. நாங்கள் இந்த காணொலியில் தொடர்ந்து பயணித்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. ஐயா மீன் பிடிச்சு கொண்டிருக்கா பாருங்க, நல்ல மீன் பட்டுருக்கு. என்ன மீன் ஐயா? விலங்குல திராளியா? மலையாளே தான் பாரு வேணா. இது எவ்வளோ விற்கலாம் ஐயா? 1000 ரூபாய்க்கு விற்கலாமா? 1000 ரூபாய்க்கு விற்கலாமா? நல்ல பெரிய மீனும் ஒன்று இருக்குது போல. என்ன இருக்குல்ல, ஒரு பெரிய மீனும் இருக்குது. பகுதி என்னென்னு சொன்னால் இந்த இது கங்கால தான் மழை வெள்ளுக்குது பாருங்க. இது கங்கால நல்ல மழை பெய்யுது. அப்படியே திரும்பி நீங்கள் சொன்னால் இஞ்சால மழை இல்லை, இஞ்சால மழை இல்லை. அந்த அந்த பாருங்க, அந்த ரோட்டு கங்கால சந்தி கங்கால மழையே இல்லை. அப்படி மழை பெய்தான். பார்த்தீங்கன்னா தெரியும், யாரோ போட்டு வச்ச வலைக்குள்ள யாரோ ஒரு ஆள் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார். ஒருத்தன் வந்து பாவம் தன் வயிற்றுக்கு பிழைப்புக்காக கட்டி விட்டு போன வலையில் இவர் வந்து மீன் பிடிக்கிறதே நிற்கிறார். மின்சார வீதி, அதாவது புடவை கடைகள் இருக்கிற பாதை தான் இந்த ரோட். உங்களுக்கு பார்த்தா தெரியும், மழை இப்போ தான் பெஞ்சு ஒரு 10 நிமிஷம் விட்டு இருக்குது, இடவழி தந்துருக்கு. இப்போ எனக்கு திருப்பி வாங்க போது இனி தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு மழை என்ன மாதிரி தான் கதை வருது. பார்ப்போம் எப்படி மழை நிலவரங்கள் என்ன மாதிரி பார்ப்போம். இங்கே அப்படியே திரும்பிங்கன்னா பழக்கடலை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போவோம். பழக்கடையில் பார்ப்போம். மழையால் ஆக்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக கிடைக்குது. மற்றபடி இதில் எவ்வளவோ சனம் நிற்கும், நல்ல கிரவுட் நிற்கும். இப்போ யாரும் ஒரு தடவை வெறும் பழக்கடையில் ஆக்கள் மட்டும் நிற்கலாம். காரணம் என்ன சொன்னால் மழையால் ஆக்கள் சரியான குறைவு. நாங்கள் பழக்கடல் நாள் ஏறி வந்து ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி வீதிக்கு வந்துடுறோம். பார்ப்போம் ஆஸ்பத்திரி வீதி நிலவரங்களையும் பார்ப்போம். இளநீ கடை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ளட்டு அப்படியே சும்மா மேலால் பார்த்து கொண்டு வருவோம் எப்படி பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லி. இதுதான் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேயும் கொஞ்சம் மழைன்னு சொன்னால் நிலங்களில் கால் வைக்க முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்கும். வெறும் காலோடு இங்கே வரவே முடியாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மழை ஒரு அரை மணித்தாலத்துக்குறா விட்டு பெய்துருக்கு. இப்போ திருப்பி இருட்டு கட்ட துவங்கிட்டு இனி திருப்பியும் வந்துடும். நான் வேறு குடையை வச்சுட்டு வந்துட்டேன். பார்ப்போம் என்ன கட்டம்னு சொல்லி.
அப்படியே நாங்கள் இந்த லேனுக்கால உள்ளுப்போம். இதில் ஒரு சின்ன லேன் ஒன்று இருக்குது. அப்படியே போனால் நாங்கள் பூவாலசிங்கம் புத்தா சாலையடி போய் சேருவோம். அப்புறம் சோழன் விளக்கடைகள் ஒரு சின்ன லேன் தான். இதுக்கால கூடுதல் ஆட்கள் போய் வரலாம். ஆனால் நிறைய கடைகள் இருக்கு இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பாட்டு கடைகள், உடுப்பு, பாட்டா. இது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கால பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டோட இருக்குது. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே இன்னொரு சைடில் இருக்குது. பூவாலசிங்கம் புத்தா சைடில் இருக்குது இந்த கடைகள். கொஞ்சம் இருட்டாக இருக்குது. மழை என்றபடியாக இருட்டாக இருக்குது. என்ன விலை? என்ன 200 ரூபா. இது என்ன ஐட்டம்? சீனி பானில் செய்கிறதா? மிக்சர்கள் இருக்கும். இல்லை நீங்கள் தயாரிக்கிறதா இல்லை வேண்டி விற்கிறதா? சரி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஐட்டங்கள். பொலிச்சி, நான் சின்ன வயதில் சாப்பிட்ற பொலிச்சியிலேருந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. படித்தட்டு, அரிதட்டு, தேயிலை வடிகள், பால் வடிகள். எஸ்கே தமிழ் வேர்ல்டு. மிக்சர் கடைகள் இங்கெல்லாம் நான் வந்து கூடுதலாக முதல் பண்ணுறது இங்கே தான். மிக்சரை கூட வந்து பண்ணுறது. இப்படியே வந்தீங்கன்னா நான் சொன்னால் நான் பூவாலசிங்கம் புத்தக சாலைன்னு சொல்லி அது இங்கே தான் இருக்குது. இதிலேருந்து பார்த்தாலே ஒரு யாழ்ப்பாணம் ஃபுல்லாக பார்த்து தான் யாழ்ப்பாணம் ஒரு மெயின் ரோட் மாதிரி. ஹாஸ்பிட்டல் ரோட், பஸ் ஸ்டாண்டுடனான பாதை. இப்போ நாங்கள் மழை நேரம் சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம். இப்படியே மெல்ல மெல்ல சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம். சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாகனங்களுக்கு எதிர் சைட்டில் போய் கொண்டிருக்கேன். அங்கால் சைட்லாம் போகணுன்னா இங்கே சைட்டில் போய் கொண்டிருக்கேன். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 98 கிட்ஸ், அதாவது 90களில் சாப்பிட்ட உணவுகள், ஸ்வீட்ஸ் நிறைய இருக்குது. அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாம் 90களில் சாப்பிட்ட உணவுகள். இப்படியே பார்த்துக்கோன்னா நாங்கள் சந்தைக்குள்ளே போவோம் மெல்ல மெல்ல. மாம்பழங்க, மரக்கறிகள் சனமே இல்லை. சரியான குறைவு, சனமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா மலைங்க. மரக்கறி சந்தை பாருங்க, யாழ்ப்பாணம் மரக்கறி சந்தை. இங்கே பழக்கடைகள். இந்த முறை மாம்பழம்லாம் சரியான மலிவாக கிடைக்குது எல்லா இடங்களையும். எங்கே பார்த்தாலும் மரங்கள்லேயே மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்குது. மாம்பழங்கள் என்ன விலை? என்ன போகுது? குறைவு என்னென்ன? இந்த வருஷம் எல்லாம் விலை குறைஞ்சிட்டு. என்னத்துக்கா இந்த வருஷம் எல்லாம் மாம்பழம் காய்ச்சா கூட கூட? அதுதான் ஏன்னா நிறைய மழை குறைவண்டது நல்ல காய்ச்சதால. ஏன்டா நிறைய இடங்களில் பார்க்கணும் மாங்காய் மரத்தில் அப்படியே இருக்கு. போன வருஷம் எல்லாம் தேடி தேடி பிடிங்கினவ இந்த வருஷம் அப்படியே இருக்கு. பிடுங்க சொல்லியோ? எங்களை விட்டே நிறைய நிற்கிது. மற்றதுன்னா நான் மாம்பழத்துக்கு மருந்து அடிக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வந்தில்ல இருக்கு. அந்த பிரச்சனைகளாலேயும் இருக்கு. என்ன அடிக்கக்கூடாது, எந்த பழங்களுக்கும் மருந்து அடிக்கக்கூடாது. என்ன அதுதான் இப்போ எங்களோட அரசாங்க சட்டத்தின்படி பழங்களுக்கு மருந்து அடிக்கக்கூடாது. தானாகவே இயற்கையாக பழக்கணும். புகை போடலாமே. என்ன புகை போடலாம், மருந்து அடிக்கக்கூடாது. மழை நேரம் பாருங்கள். இந்த செருப்பு வியாபாரிகள் எல்லாமே செருப்பு தைக்கிற வேணும். சரியான கஷ்டம்தான்.
மழை வந்தாலும் இதெல்லாம் இருக்கிறதா மழை வந்தாலும் இதெல்லாம் இருந்த செருப்பு தச்சு கொண்டு இருக்கிறது. 3 பொம்பளையா 3 ஆம்பளை பிள்ளையா 3 பொம்பளை பிள்ளையா அடடா. அப்போ கஷ்டம்தான் மழை வந்தாலும் பாருங்கள். இந்த இதுக்குள்ளே தான் அவர் இருந்து செருப்பு தைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறார். குறை வேணும், ஆக்கள் வாரத குறை வேணும். சரிங்க, அது அப்படியே நாங்கள் இதில் பார்த்துட்டு போவோம். சரியான கஷ்டம்தான். மழை பெய்தோண்டே இருக்கும். அந்த தாவாரத்தில் ஒதுங்கிருந்து தான் தைக்க வேணும். இங்கெல்லாம் 2 செருப்பு கடை இருக்குங்க. அதில் இன்னொரு அண்ணன் இருக்கிறார். 3 இன்னும் 3 இருக்குது. இதில் ஒரு ஆள் இருக்கார். இங்கே ஒரு ஐயா இருக்கிறார். மழைகள் சரியான கஷ்டம்தான். நான் சொன்னேன் தானே, நான் வீடியோ எடுக்கும்போது இறங்கிக்க ஒரு நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு. இது இப்போ திருப்பி சரியான இருட்டாக போச்சுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மழை பெய்து கொண்டே இருக்குது. இங்கே தொடர்ந்து இப்படியே பெய்துச்சோன்னு சொன்னால் வெள்ளம் வரும், கட்டாயம் வெள்ளம் வரும். பார்ப்போம் கொஞ்சம் நேரம் நின்று எப்படி மழைன்னு சொல்லி. துவங்கிட்டுது. காற்றெல்லாம் பாருங்கள் எப்படி புழக்கணும். அப்பா பெரிய காற்றோடு தான் மழை வருது. அம்மா மரங்கள் எல்லாம் குளரணும், சரியாக குளரணும். குடையா அப்பா குடை தேவையில்லை. குடை இருந்தால் சரியான கஷ்டம். மழை வெளுக்க போகுது. வீடியோ எடுக்கலாமா? மழை வியாபாரங்கள் எப்படி போகுதுண்ணா? சரியான கஷ்டம் வேணா. மழையண்டா வியாபாரம் செய்கிறதே கஷ்டம் வேணா. மழை ஒன்று இருக்குது போல. செம மழை ஒன்று இருக்குது. வெள்ளம் இதெல்லாம் வெள்ளம் போடுவேன் இல்லைண்ணா மழையண்டா. சூறாவளி ஒன்று அடிக்க தான் போது போல இருக்கு. ஆனால் நானும் நியூஸ் பார்க்கல என்ன மாதிரின்னு சொல்லி. காற்றை பார்த்தா சூறாவளி மாதிரி தான்டா. எல்லாம் நொறுங்கி விட்டா இது. சரியான இது எஸ்கே தமிழ் வேர்ல்டுன்னு ஒரு நியூஸ் யூடியூப் அண்ணா. எப்படி மழை அந்த துவங்கிட்டு தான் மழை துவங்கிட்டுது. சவுண்டில் பாருங்கள் எல்லாத்தையும் மழை துவங்கினதும். சரியான காத்தோடாம வருது மழை. இந்த மழை விடுமோ தெரியாது, பார்ப்போம். காற்று மழை சரியான காற்றோட வருது. இந்த எங்களோட தமிழ் பொடியன் பாருங்க நின்று மழைக்கு பாருங்கள். எல்லாரும் மழைக்கு எல்லாம் ஒதுங்கி நிற்கிறேன் பாருங்க. மழை சரியான காற்று எல்லாத்தையும் இழுத்தறிஞ்சு விட ஒரு என்ன மாதிரி ஐயா வியாபாரங்கள் போதும்? 2 மாதம் மட்டும் சமாளிக்க வேணும். 2 மாதம் சரியான மழை. இது போன வருஷம் எல்லாம் வெள்ளங்கள் அப்படியே நின்று. இந்த வருஷம் என்ன மாதிரி அரசாங்கம் கிளியர் பண்ணி இருக்குமோ வெள்ளங்கள் போகிற மாதிரி நீட்டாக இருக்கிற போய்கொண்டிருக்கு. அந்த வடிகால் இதெல்லாம் துப்புரவு செய்த வேணும் ஐயா. டெய்லி 4 நாள் வந்து இருக்குது. தண்ணி போய்கொண்டிருக்கு. அந்த உடனே பார்த்தது என்ன ஐயா இந்த அரசாங்கம் கொஞ்சம் நல்ல அரசாங்கம் போல என்ன பார்ப்போம். படி அடிக்குது மழை. இதை விட இன்னுமே இருக்குது மழை. என்ன பிரச்சனை மழைன்னு சொன்னால் வியாபாரிகளுக்கு தான் மக்கள் வர ஆயினம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ மலையான் கஃபே மலையான் கஃபேக்கு முன்னுக்கு நிற்கிறோம். மழையும் மழை தான்.
மல்லியான் கஃபே. என்ன மலையாப்பா. வாங்க அப்படியே போவோம். செம்ம மழை பெய்து கொண்டு இருக்கு. வீட்டை தான் போவோம். நீங்கள் ஆ வாணி டெக்ஸ் மழை பிளத்துட்டு சொன்னால் தான் இந்த செருப்பு தைக்கிற வேண்டிய நிலைமை எவ்வளோன்னு சொல்லி அந்த ஓடிக்கு இந்த மலையைக்கையும் ஒரு ஓடி அழுக்க இருக்கலாம் இருந்து தச்சு கொண்டு இருக்கலாம். தரோம் இது அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பெய்து கொண்டே இருக்குது. இங்கே 4-5 தரம் பெய்துட்டுது அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா. பாருங்க, அவர் இருக்கிற இடம் மட்டும்தான் ஈரம் இல்லை. அவர் இருக்கிற இடம் மட்டும்தான் ஈரம் இல்லை. மற்றது எல்லாமே அப்படியே ஈரமாக இருக்குது. ஸோ வாத்திக்கிறதுனா நாங்கள் கிளிநொச்சிக்கு வீடியோ எடுக்க வந்துருந்தா கிளிநொச்சி கண்ணம்மான்றவா நடந்து வந்துட்டுருக்குறா. வணக்கம். இதுதான் வேலை. நாங்கள் மலையாடு சொன்னாலே உடனே யாழ்ப்பாணத்தை ஆக்களை காட்டுறதானுங்கிற வேலை. ஓகே ஓகே. கிளிநொச்சி கண்ணம்மா போய் கொண்டு இருக்கிறான். தண்ணி எப்படி பாயுதுன்னு தானோ. மலை. இப்போ நாங்கள் கஸ்தூரியார் வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். அதே என்ன கண்ணை மூடினா அங்கால பார்த்தாலும் சோண்டு மலை, இஞ்சால பார்த்தாலும் சோண்டு மலை. என்ன மாதிரி கஸ்தூரியார் வீதியிலையும் மலை, கேகேஎஸ் ரோட்லேயும் மலை, விஞ்சன் சந்திலையும் மலை. அதே அப்படி எல்லா இடத்தையும் மலையாக கிடக்கு. அந்த வடிவேல்ல பாடி இருக்குங்க, பின்னால் பார்த்தா சோண்டு மலை, அப்படியே திரும்பி சோண்டு மலை. அப்படி எல்லா இடத்த பார்த்தாலும் மலையாக இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறது? வா வெள்ளத்தப்பா போக மாட்டா. சில்லே தாளுது அவ்வளோத்துக்கு மழை. வா அத்தி அவசரத்தை பாருங்க, அவசரத்தை பாருங்க, எல்லாம் அவசரம். வார வேகத்தை பாருங்க, மழைக்குள்ள வேகமாக வரீங்கண்ணா. வெள்ளத்தை பாருங்க எப்படி நிற்குதுன்னு சொல்லி. பா வெள்ளம்ட்டா வெள்ளம் தான்.